ஹலோ கைஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா தி கேண்டர்பரி டேல்ஸ்லேயே ஸ்டோரி நம்பர் 3 பார்க்க போகிறோம். தி ஒய்ஃப் ஆஃப் பாத். அதில் வந்து கேரக்டர்ஸ் யார் யாருன்னு பார்க்கலாம். கேரக்டர்ஸ் வந்து மெயின் கேரக்டர் ஒரு 4 பேர். அவங்க யாருன்னா ஃபஸ்ட் நம்பர் 1 வந்து ஒய்ஃப் ஆஃப் பாத், அவங்க தான் அலிசன். ஓகேங்களா. செகண்ட் ஒன் கேரக்டர் வந்து யங் நைட். ஓகேங்களா. தேர்ட் ஒன் கிங் ஆத்தர். தென் கிங் ஆத்தர்ஸ் ஒய்ஃப். இப்போ ப்ரொலாகில் என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா அலிசன் அவங்க தான் யாருன்னா ஒய்ஃப் ஆஃப் பாத். அவங்க வந்து 5 times மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அது எதுக்காக அப்படின்ற ரீசனும் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த 5 times மேரேஜ் பண்ணியும் அவங்களுக்கு வந்து ஜஸ்டிஃபிகேஷன் கிடைக்கல. அதை வந்து ஒரு சந்தோஷமான ஒரு லைஃபாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி என்னன்னு சொல்கிறாங்கன்னா கிங் சாலமன்ற ஒரு கிங் வந்து நிறைய முறை மேரேஜ் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி நான் ஏன் அந்த மாதிரி மேரேஜ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ் கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் காடே வந்து என்ன சொல்கிறாருன்னா ஹியூமன் பீங்ஸை வந்து மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்றாங்க. அதனால் யார் யார் எப்படி அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணி அனுபவிச்சா தான் தெரியும் அப்படின்ற மாதிரி, அதுக்கு நம்ம வந்து பழகி பார்த்தா தான் தெரியும் யார் யார் எப்படி அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க வந்து 5 times மேரேஜ் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்கன்னா 2 ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப நல்ல ஹஸ்பண்ட், 2 ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப மோசமானவங்க, 3 பேர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லவங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. தென் தி ஒய்ஃப் ஆஃப் பாத் தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க வந்து 14th centuryயில் ரொம்ப டெவலப்டு கேரக்டராக இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தென் அப்படியே வரும்போது பில்கிரிமில் வந்து பேடனர் அப்படின்றவர் வந்து ஒரு ஸ்டோரி சொல்கிறாரு. என்னென்னா அதை சொன்னல ஒய்ஃப் ஆஃப் பாத்திப்பா அவங்களுடைய கதையை வந்து சொல்லு, உன்னோட விஷயம் என்ன தான் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஃப்ரையா அப்படின்ற ஒருத்தர் வந்து இப்போது மேரேஜ் சடன் பீரியடில் மேரேஜ் பண்ணிக்கிற மாதிரி ஐடியாவில் இருக்கார். அவர் என்ன சொல்கிறாருன்னா அவரும் அவங்கக்கிட்ட கேட்குறாரு, சொல்லு உன்னோட ஸ்டோரி, எதனால் நீ இத்தனை வாட்டி மேரேஜ் பண்ண அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. தென் அது இல்லாமல் கிங் அண்ட் குயின் வந்து கிங் கிட்ட கேட்குறாங்க, ஏன் உமன்ஸ்க்கு வந்து சந்தோஷமாக தான் இருக்காங்களா இல்லையா, அவங்களுக்கு என்ன தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. 1 yearக்குள்ளே இதுக்கான ரீசன் வந்து எனக்கு வேணும், உமன் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு இருக்காங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தி நைட் வந்து ட்ராவல் பண்ணி ஒரு இடமா தேடி போய் கண்டுபிடிக்கணும் ஆன்சர் அப்படின்னு பார்க்குறாங்க. 1 year ஆகுது, ஆனால் ஆன்சர் மட்டும் அதுக்கு கண்டுபிடிக்கவே முடியல. அதே மாதிரி ரொம்ப நாள் தேடிட்டே இருக்கும்போது யார்கிட்ட போய் ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா ஒரு ஓல்டு லேடிக்கிட்ட வந்து இந்த கேள்வி கேட்குறாங்க, விமன் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காங்களா இல்லையா, அவங்களோட லைஃப் வந்து எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அந்த உமன் என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கு நான் ஆன்சர் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது லைஃப்பில் உமன் வந்து என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா அவங்க ஆசைப்பட்ட விஷயத்த அவங்க தான் செய்யணும், அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை தான் செய்யணும், அவங்கள ரூல் பண்ணணும், ஜட்ஜ் பண்ணணும் அப்படின்ற ஹஸ்பண்ட்ஸ் இல்லாமல் அவங்க விருப்பம் போல் அவங்கள வாழ விடணும் அப்படின்றது தான் அவங்களோட ஏமே. அதாவது மற்றவங்க கண்ட்ரோலில் இருக்கிறத விட இண்டிபெண்ட்டாக அவங்க இருக்கணும், அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் செய்யணும், யாரோட டிஸ்டர்பும் இல்லாமல் அவங்க நினைக்கிறத அவங்க பண்ணணும் அப்படின்னு தான் எல்லா உமனும் நினைப்பாங்க. அதுதான் எல்லாரோடைய விஷயமும் என்னமோ கேர்ள்ஸோட மைண்ட் செட் அப்படி தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நைட் வந்து யோசிக்கிறாரு, இந்த ஆன்சர் கரெக்டான ஆன்சர் தான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அதே மாதிரி அவங்க கேள்வி கேட்குறாங்க, உனக்கு வந்து ஒரு அக்லியான ஒரு வயசான ஒரு பாட்டி மாதிரி ஒரு ஒய்ஃப் வேணுமா இல்லை அழகான ஒரு ஒய்ஃப் மாதிரி வேணுமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதுக்கு நைட் வந்து என்ன சொன்னார்னா எப்படி இருந்தாலும் ஓகே, ரெண்டுமே ஓகே தான், எனக்கு வந்து அவங்க வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க இண்டிபெண்ட்டாக இருக்கணும், அவங்களுக்கு என்ன தோணுதோ அப்படி தான் அவங்க வந்து அவங்க ஆசைப்பட்டதை நிறைவேற்றிக்கணும், யாரும் அவங்கள கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை மட்டும்தான் அவங்க செய்யணும், அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும்தான் பண்ணணும், அவங்க ஹாப்பியாக இருக்கணும், அவங்க சந்தோஷமாக இருக்கணும், அவங்க முடிவு தான் அவங்களுக்கான ஹாப்பினஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போது வந்து இப்படி சொன்ன பிறகு நைட்டுக்கு வந்து அந்த ஓல்டு லேடியை வந்து பிடிச்சி போகுது. அந்த ஓல்டு லேடி வந்து ஒரு பியூட்டிஃபுல் லேடியாக மாறிடுறாங்க. அதே மாதிரி இவங்க 2 பேருக்கும் லவ் வந்து இவங்க 2 பேரும் ஒரு ஹாப்பியான லைஃப்பை வாழ்கிறாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த
இந்த ஒய்ஃப் ஆஃப் பாத்தில் வந்து இவங்க 5 டைம்ஸ் மேரேஜ் பண்ணுறாங்க. அப்படி இருந்துமே அவங்க லைஃப் வந்து சந்தோஷமாக இல்லை. ஏன்னு பார்த்தா அவங்களுக்கு கிடச்ச அந்த பேடான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அந்த 2 ஹஸ்பண்டுமே இவங்கள ஜட்ஜ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறாங்க. யாருமே வந்து இவங்களோட ஆசைக்கு எதுவுமே சொல்கிற மாதிரி எப்படி சொல்கிறது, இவங்க ஆசைக்கு யாருமே வந்து இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்லாம் சொல்லலை. எல்லோரும் அவங்களோட ரூல்ஸ் மாதிரி நீ இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. பட் உமன் ஒன்றும் ஸ்லேவ்ஸ் கிடையாதுல்ல. அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அது தான் பண்ண முடியும். அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை தான் செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. 14th சென்ச்சுரியிலே இவங்க வந்து பார்த்திங்களா எவ்வளோ போல்டாக இருக்காங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை பேசணும், இவங்க என்ன நினைக்கணும்னு செய்யணும்னு தோணுதோ அதை பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு போல்டான கேரக்டராக இவங்க இருந்திருக்காங்க அப்படின்றது தான் இந்த ஸ்டோரியில் சொல்கிறாங்க. ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரி முடிஞ்சிடுச்சு. இந்த ஸ்டோரியில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் இல்லை வேறு என்னென்ன ஸ்டோரி வந்து ரிலேட்டடாக நம்ம சேனலில் போகணுன்ட்டு சொல்லுங்கள் கைஸ். உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை டீப்பாக சொல்லணுமா, கிளியராக இல்லையா அப்படின்றத சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ கைஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.